அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விஜயபாஸ்கருக்கு செக் வைத்த விஜய். முகமது பர்வேஸுக்குத்தான் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் பதவி. தாவேகாவில் அதிமுகவின் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் சமீபத்தில் இணைந்திருந்தார். விராலிமலை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரான இவர் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தார். தாவேகாவில் இணைந்தவுடன் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு நான் அதிமுகவினுடைய மேற்கு மாவட்ட செயலாளராக செயலாற்றி வந்திருக்கிறேன். எனவே எனக்கு அந்த பதவியை தாவேகாவின் சார்பில் வழங்க வேண்டும். மேலும் நான் வெற்றி பெற்றவுடன் மீண்டும் எனக்கு அமைச்சரவையிலும் இடம் கிடைக்க வேண்டும் என உறுதியளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. இது குறித்து தாவேகா தரப்பிலும் அவர் முறையிட்டார். இதனை ஏற்றுக்கொள்ள மறுத்த புதுக்கோட்டை மாவட்ட பொறுப்பு அமைச்சரும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளருமான பர்வேஸ் அவர்கள் ஆட்சேபனை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. நாங்கள் காலம் காலமாக தாவேகாவில் இருந்து தளபதிக்காக பணியாற்றி இந்த கட்சியை வளர்த்தெடுத்து இன்று அமைச்சர் நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம். ஏதோ ஒரு கட்சியிலிருந்து தொடர்ந்து அமைச்சராக இருந்த நீங்கள் தற்பொழுது இந்த கட்சியில் இணைந்து விட்டீர்கள் என்பதற்காக உங்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு மற்றும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டால் நாங்கள் இத்தனை காலமாக இந்த கட்சிக்கு உழைத்தது என்ன ஆவது? மேலும் எங்களது பணியை நாங்கள் வீணடிக்க விரும்பவில்லை. எனவே இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என முகமது பர்வேஸ் அவர்கள் கட் அண்ட் ரைட்டாக தாவேகாவின் தலைமையிடம் அறிவித்து விட்டதாக சொல்லப்பட்டு வருகிறது. இதுகுறித்து விசாரித்த விஜய் அவர்கள் தொடர்ந்து முகமது பர்வேஸ் அவர்களே புதுக்கோட்டையினுடைய மாவட்ட செயலாளராக செயலாற்றி வரட்டும், அவருக்கு நாம் எந்தவிதமான இடையூறையும் செய்ய தேவையில்லை. அதே சமயத்தில் விஜயபாஸ்கர் போன்ற மூத்த தலைவர்கள் கட்சிக்கு தேவை. அவரது செயல்பாடுகள் மற்றும் அனுபவம் நமது கட்சிக்கு மேலும் பலம் சேர்க்கும். விஜயபாஸ்கர் அதிமுகவிலிருந்து இங்கு வந்துவிட்டார் என்பதற்காக அவருக்கு எந்தவிதமான பொறுப்பையும் கொடுக்காமல் அலைகழிக்க முடியாது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து வந்த பல முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் என அனைவருமே அதிருப்தியில் இருந்து வருகிறார்கள். காரணம், அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைந்த அனைவருக்குமே இதுவரையிலும் எந்தவிதமான பொறுப்பையும் வழங்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது விஜயபாஸ்கருக்கு மட்டும் உடனடியாக பொறுப்பை வழங்க முடியாது. அதே சமயத்தில் இந்த கட்சியை நம்பி வந்தவர்களுக்கு கண்டிப்பாக பொறுப்புகள் வழங்கப்படும். அதனால் நீங்கள் கலங்க தேவையில்லை. நாங்கள் விஜயபாஸ்கரை ஒரு மாவட்டத்திற்குள் அமுக்கிவிட திட்டமிடவில்லை. விஜயபாஸ்கரினுடைய அனுபவம் மற்றும் அவரது அரசியல் செயல்பாடு என்பது எங்களுக்கு நன்கு தெரியும். எனவே அவரை மாநில அளவில் பயன்படுத்த திட்டமிட்டிருக்கிறோம். அவருக்கு தாவேகாவில் மாநில அளவிலான பொறுப்பை வழங்க நாங்கள் அது குறித்து ஆலோசித்து வருகிறோம். எனவே விஜயபாஸ்கர் போன்றவர்கள் எந்தவிதமான அவசரமும் படாமல் அமைதியாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்களை நம்பி வந்து விட்டார்கள், அவர்களுக்கான பொறுப்பு கண்டிப்பாக வழங்கப்படும் என உறுதியளித்திருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் அதிமுகவிலிருந்து தாவேகாவில் இணைய காத்திருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. குறிப்பாக கரூர் எம்எல்ஏவான எம்ஆர் விஜயபாஸ்கர், தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய அதிமுகவின் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கடம்பூர் ராஜீவ் போன்றவர்கள், நீங்கள் அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு வந்தால் எந்தவிதமான மதிப்போ மரியாதையோ கிடைக்காது. நாங்கள் அவசரப்பட்டு இந்த கட்சிக்கு வந்துவிட்டோம். வந்த பிறகுதான் தெரிகிறது இவர்கள் எங்களை எந்த விதத்திலும் மதிப்பது இல்லை. தாவேகாவினுடைய மாவட்ட அளவிலான கூட்டத்திலும் எங்களை கலந்து கொள்ள அழைப்பது இல்லை. சரி, இவர்கள்தான் இப்படி இருக்கிறார்களே என்று பொதுச் செயலாளருக்கோ அல்லது தலைவருக்கோ தகவல் தெரிவிக்கலாம் என அவர்களை அணுகினாலும் அவர்களையும் எங்களால் அணுக முடியவில்லை. தொடர்ந்து நாங்கள் காத்திருப்போர் பட்டியலில் இருப்பது போன்று அமைதியாக இருந்து வருகிறோம். அவசரப்பட்டு வந்துவிட்டோம். நீங்களும் அவ்வாறு அவசரப்பட்டு வர வேண்டாம். பொறுமையாக அமைதியாக உங்களுக்கு வேண்டியதை பெற்றுக்கொண்டு வேண்டும் என்றால் இந்த கட்சிக்கு வாருங்கள். அவசரப்பட்டு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று வர வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. இது தாவேகாவின் தலைமைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டு வருகிறது. காரணம், தாவேகாவில் இணையக்கூடியவர்களை தடுப்பதை அவர்கள் விரும்பவில்லை. தாவேகா அரசு எப்படியாவது பெரும்பான்மையை பெற்றுவிட வேண்டும். அதற்காக அதிமுகவிலிருந்து 12 எம்எல்ஏக்களையாவது கொண்டு வர திட்டமிட்டு இருப்பதாகவும், இதுபோன்ற சூழ்நிலையில் ஏற்கனவே கட்சிக்கு வந்தவர்கள் இதுபோன்று கட்சியை பற்றி அவதூறாக கூறினால் அது கட்சிக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என கருதுவதாக சொல்லப்பட்டு வருகிறது. நன்றி.